சிஎஸ்கே டீம் ஒரு ஆட் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம தல தோனியும் நடிச்சிருக்கிறாரு. TNJ 10,000 ஒரு சுகர் ப்ராடக்ட்டை தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஜியோ சினிமாவில் IPL பார்க்கும்போது நிச்சயமாக இந்த ஆடை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம தலையே சொல்லிட்டாரு, அப்போ அந்த சுகர் ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்த்தலான்னு நான் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா எதுலையுமே கிடைக்கல. அந்த இ-காமர்ஸ் டீம் மேலே எனக்கு சரி கோவம் வந்துருச்சு. என்ற லூசு பையிலே IPL டைமில் இவ்வளோ செலவு பண்ணி ஆட் போடுறையே, அந்த அளவுக்கு ஸ்டாக் வச்சுக்காம ஆட் போட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அப்போ தான் என் மரமண்டைக்கு ஒன்று புரிஞ்சுது. இவங்க சுகர் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ண ஆட் போடலங்க, அந்த பேரில் இருக்க சரக்கு பாட்டில் ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஆட் போட்டிருக்காங்க. இதுக்கு பேர் தான் சரகேட் மார்க்கெட்டிங். இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி யாருமே ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணக்கூடாது. பட் நிறைய பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லால இருக்க லுக் ஹோல் யூஸ் பண்ணி அதே நேமில் ஒரு டம்மி ப்ராடக்ட்ஸை வச்சுருக்காங்க. ப்ரொமோஷன் கொடுக்குறது சுகர் பிராண்டுக்கு, ஆனால் ஒரிஜினலாக ப்ரமோட் பண்ணுறது ஆல்கஹால் பிராண்டை. தோனி மேட்சை லைவ்ல பார்த்தே ஆகணும், பட் டிக்கெட் கிடைக்கல. ஸோ பிளாக்ல தன் பொண்ணுக்கு கட்ட வேண்டிய ஸ்கூல் ஃபீஸை 64,000 வச்சு டிக்கெட் வாங்கி மேட்ச் பார்த்தோன்னு ஒரு ஃபேமிலி சொல்லியிருக்காங்க. என் தோனி, தமிழ்நாட்டு மக்கள் உண்மையில எவ்வளோ பாசம் வச்சுருந்தோம், எல்லாத்தையும் இப்படி முதுகில் குத்திட்டியே. இந்தியாவில் மட்டும்தான் கிரிக்கெட்டர்ஸ் பிளேயர்ஸ் மட்டும் கிடையாது, கடவுள் மாதிரி. கடைசியில் நீயும் சாதாரண மனுஷன் நிரூபிச்சிட்டீல. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன்.